இருக்கும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். சரி, 16வது வசனத்திலே பார்த்தோம். அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தபடியால் தான் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு இயேசுவை தான் நான் வழிபடுவேன், இயேசுவை போல நல்லவர் ஒருவருமில்லை, அவர்தான் எனக்கு என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார் என்கிறதான அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஒரு தீர்மானம் எடுத்தோம். அந்த தீர்மானம் எடுக்கிறது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆகவே நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த தீர்மானத்தை அவர்கள் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே சரியாய் எடுத்திருந்தால் அவர்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் உயிரோடு இருந்திருப்பார்கள். வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆகவே சாத்ரக் மேசேக் அபேத்நேகோட வாழ்க்கையில ஒரு தீர்மானம் இருந்தது. அந்த தீர்மானத்தை சரியா எடுத்தபடியால் தான் அவர்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப